இப்போ சொல்லுங்கள் மேடம். வண்டியை நிறுத்திட்டேன் மேடம். எதில் இருந்து மேடம்? லைஃப் இன்சூரன்ஸுங்களா? சரி சரி. காலையில் ஒரு மேடம் திவ்யான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேசுனாங்க. இல்லை மேடம், எனக்கு ஆல்ரெடி டாடா ஏவில் நான் பாலிசி போட்டிருக்கேன். 1 கோடி ரூபா கிளைம் வரும், அந்த பாலிசி போட்டிருக்கேன். இவங்க 50 லட்சத்துக்கு கேட்டிருந்தாங்க. அப்படிங்களா? இல்லை, 50 லட்சத்துக்கு வந்து என்னோட கண்டிஷன் சொன்னாங்க. ஏன் ரெக்கார்டு தான் இருக்குமே, நீங்கள் அதை கேட்டு பாருங்களா. என்ன கண்டிஷனுங்களா? ஒன்றும் இல்லைங்க மேடம். ஆக்சிடென்ட் டெத் ஆச்சுன்னா 1 கோடி, நார்மல் டெத்துனா 50 லட்சம்னு அவங்க போட்டிருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சிடென்ட் டெத்துனா 50 லட்சம், நார்மல் டெத்துனா 25 லட்சம் சொல்லியிருந்தாங்க. நான் அவங்ககிட்ட இந்த கண்டிஷன் தான் கேட்டிருந்தேன். அதாவது ப்ரீமியம் பூரா நான் தான் கட்டுறேன். 10 வருஷம் 20 வருஷம் கட்டுறேன். ஒரு 3 லட்சம் மட்டும் நான் செத்த உடனே இன்டிமேஷன் கொடுக்க சொல்கிறேன். ஒரு 3 லட்சம் கொடுத்துருங்க. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் கட்டுறேன். செத்ததுக்கப்புறம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் குயிலாட்டம்னு வச்சு சிறப்பாக போய் என்ன அடக்கம் பண்ணுவாங்கல்ல. என் பேமெண்ட்டை முதல்ல கொடுத்துருங்க மேடம், 3 லட்சம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற 47 லட்சம் கொடுத்துருங்க. அது பொறுமையாக என் டெத் சர்டிஃபிகேட்டு வாரிசு சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. அட்லீஸ்ட்டு கட்டினதுக்காவது ஒரு 3 லட்சம் எனக்கு கொடுக்கலாம் இல்லைங்க மேடம். அதுதான் மேடம் என்னோடய கண்டிஷனு. அதுதான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி பாலிசி இல்லைன்னா வேணாம் மேடம். ஓகே மேடம், ஓகே மேடம். தேங்க்யூ.